தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். விளம்பர திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியினை நேரலையில் பார்த்து வருகிறோம். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி 40,000 பேர் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் குறித்த கூடுதல் தகவல். இருக்கக்கூடிய சுமார் 40,000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களுடைய கூட்டமைப்பினர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று இரண்டாவது நாள் அவர்களுடைய வேலைநிறுத்த போராட்டம். தமிழக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இந்த திமுக 311 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. இவர்கள் எல்லாம் பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று. ஆனால் பணி நிரந்தரம் செய்யாததன் விளைவாக ஆட்சியே முடிய உள்ள தருவாயில் அரசு ஏன் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யவில்லை என்ற ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் களமிறங்கியதாக இந்த அங்கன்வாடி சத்துணவு கூறி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளியே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நேற்றும் இதே இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இன்றும் இதே இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் போராட்ட களத்திற்கு வந்து தொடர்ச்சியாக அரசிற்கு எதிராக கோஷம் எழுப்புவதும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுவதுமாக இருந்து வருகிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். இவர்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நாங்கள் கிட்டத்தட்ட அடித்தட்டு வர்க்கத்தில் இருந்து வருகிறோம், உழைக்கும் வர்க்கத்தில் இருந்து வருகிறோம், கிராமப்புறங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய குழந்தைகளுக்கு உணவு சமைத்து கொடுப்பது, அந்த குழந்தைகளை பார்த்துக் கொள்வது என மிக முக்கியமான பணியாற்றி வருகிறோம். அதே நேரத்தில் அரசு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறுகிறது. எங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக மாநில நிர்வாகிகளும் தலைவர்களும் இணைந்திருக்க கேட்கலாம். அரசு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? ஏன் இந்த போராட்டம் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டமாக நடக்குது? தமிழகம் முழுவதும் இது 3வது கட்ட போராட்டம். 2 கட்ட போராட்டங்களை நடத்திவிட்டு 3வது கட்ட போராட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அரசு இதுவரை எங்களை அழைத்து பேசவில்லை. அழைத்து பேசி 2 கோரிக்கைகளை கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அது நாங்கள் கேட்டது ஒன்று காலமுறை ஊதியம், ஒன்று ஓய்வூதியம். முறையான காலமுறை ஊதியம், முறையான ஓய்வூதியம். ஏனெனில் அரசு எங்களுக்கு இந்த போன எலெக்ஷன்ல அறிவிச்சாங்க. என்ன அறிவிச்சாங்கன்னா, அங்கன்வாடி ஊழியரை அரசு ஊழியராக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. 313வது தேர்தல் வாக்குறுதிப்படி, தேர்தல் வாக்குறுதி 313 படி உங்களை அரசு ஊழியராக்குவோம், உங்களுக்கு முறையான காலமுறை ஊதியம், முறையான ஓய்வூதியம், முறையான பணிக்கொடை முன்பு வழங்கப்படும் சொன்னாங்க. இன்றைக்கு அது வழங்கப்படலை. கண்டிப்பாக இந்த ஆட்சி முடியும் தருவாயில் பொறுத்து முதல்ல வந்த உடனே நாங்க பேசணும். கொஞ்சம் பொறுங்கள், நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் என்று சொன்னார்கள். 4 ஆண்டுகளை கடந்து 5வது ஆண்டு எலெக்ஷன் வரப்போகுது. இப்போது நாங்க நீங்க சொன்னீங்களே எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டோம். அவங்க வந்து எங்க கிட்ட பணம் இல்லை. தற்போது மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், வந்தால் செய்வோம். நீ ஏற்கனவே நாங்க வர்றோம், வந்தால் செய்வோம் தான் எங்க கிட்ட சொன்னீங்க. மீண்டும் நான் முதல்வராக வருவேன், உங்களுக்கான கோரிக்கைகளை தருவேன் சொன்னீங்க. ஆனா தரல. மீண்டும் எப்படி உங்களை நம்பி நாங்கள் வாக்களிப்பது என்பது எங்களுடைய கேள்வி. ஆகவே நீங்கள் சொன்னதை செய்ய வேண்டும். செய்யும் வரை இந்த போராட்டம் ஓயாது நடந்து கொண்டே இருக்கும். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டீங்க. தொடர்ச்சியா நேற்றும் போராட்டம். அரசுக்கு இந்த தகவல் தெரியுமா தெரியாதா? ஏன் உங்களுடைய போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு? கட்டாயம் அரசு வந்து தமிழகம் முழுதும் இருக்க 40,000க்கும் மேற்பட்ட ஊழியர் வந்து நேற்றைய தினத்திலிருந்து இனிய வரைக்கும் தொடர்ந்து நாங்கள் போராட்ட காலத்தில் இருக்கிறோம். கட்டாயம் அரசு இந்த தகவல் எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. ஆனால் ஏன் இன்னும் எங்களை வந்து அழைத்து பேசலை அப்படின்றது எங்களுக்குமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. நாங்கள் என்ன கேட்குறோம்? எங்களோட வாழ்வாதார கோரிக்கையை தான் நாங்கள் கேட்குறோம். முதல்வர் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 313 தான் நிறைவேற்றி கொடுக்கணுன்ற ஒரு கோரிக்கையை தான் நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். அதையே அவங்களால இன்னும்
ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. இந்த ஆட்சி இல்லை, அடுத்த முறை திரும்பியும் நானே வருவேன், அப்பொழுது நான் செய்கிறேன்றாங்க. இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள விதமா சாத்தியமா இருக்குன்றதே தெரியல. இது எங்களுக்கு ஏமாற்றத்தை தான் மீண்டும் மீண்டும் கொடுக்குது. அதனால தான் நாங்கள் வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் தெருவில் இறங்கி இவ்வளவு பெண்கள் எங்களோட திட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி விதவை பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர், இந்த மாதிரி தான் இருக்கிறோம். அதுவும் நாங்கள் ஓராண்டு காலம் 2 ஆண்டு காலம் இல்லை, எங்களோட வாழ்நாள் காலத்தில் 40 ஆண்டு காலம் இந்த திட்டத்துக்காகவே முழுமையா எங்களை நாங்கள் அர்ப்பணிச்சுட்டு ஒண்ணுமே இல்லாம வீட்டுக்கு போறோம். அப்படியே இதில் ஃபுல்லா அர்ப்பணிச்ச ஊழியர் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஒண்ணுமே இல்லாம தெருவில் பிச்சை எடுக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதற்கான ஆதாரம் கூட எங்க கிட்ட இருக்கு. ஒவ்வொரு ஊழியரும் இந்த திட்டத்துக்கு சர்வீஸ் பண்ணிட்டு வெளியில போய் பிச்சை எடுக்கிறாங்க. அந்த நிலைமையை நாங்க மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் எங்களோட சங்கம் இன்னைக்கு இந்த போராட்டத்தை இவ்வளவு கடுமையா தொடர்ச்சியான போராட்டங்களை கையில எடுத்து நாங்க கொண்டு போறோம். இதற்கும் அவர்கள் செவி சாய்க்கவில்லை என்றால் இன்னும் போராட்டங்கள் மீண்டும் மீண்டும் கடுமையாகும் என்பதை பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் பார்த்திருக்கலாம், தொடர்ச்சியாக இந்த அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து கைது செய்து வருகிறது காவல்துறையினர். போராடக்கூடியவர்களை கைது செய்யும் காவல்துறையினர் எங்களை அழைத்து ஏன் பேசவில்லை என்ற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் அவர்கள் தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. என்றால் தமிழகம் முழுவதும் தேர்தல் நெருங்கும் சூழலில் தொடர் போராட்டங்கள் நடைபெறக்கூடிய சூழலில் அரசு ஏன் எங்களை அழைத்து பேசவில்லை என்ற ஒரு கோரிக்கையும் ஒரு வேதனையும் அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு காட்சியும் காவல்துறை கைது செய்யக்கூடிய காட்சியுமா இருக்கிறது. இறுதியாக இந்த நேரத்தில் முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசணும். மாநில மையத்தை அழைத்து பேசி எங்களோடது காலமுறை ஊதியத்திலிருந்து 313 காலமுறை ஊதியமாக மாற்றி கொடுக்கணுங்கிறத வேண்டுதலாக கூட வைக்கிறோம். முதல்வர் நாம் பார்த்திருக்கலாம், முதலமைச்சர் உடனடியாக எங்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், எங்களை எல்லாம் பணியிடம் சமூக நீதி பேசக்கூடிய அரசு அடிமட்டத்தில் கீழ்நிலையில் பணியாற்றக்கூடிய எங்களை பணியிடம் செய்தால்தான் இந்த சமூகத்துடைய வளர்ச்சியும் சமூகத்துடைய பங்களிப்பும் சமமாக வளரும் என்பதை தான் இவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு என்ன செய்ய போகிறது என்று. ஆனால் நேற்றும் இன்றும் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் தமிழகம் முழுவதும் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. விளம்பர திமுக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற கோரி சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர்ந்து 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்ட களத்திலிருந்து பல்வேறு தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.